வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதனை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன். என் பேர் சேதுபதி. நான் பிஇ மேனுஃபேக்சரிங் அட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் படித்தது. 2018 பாஸ் அவுட். 2019 நடந்த டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 4th ரேங்க் எடுத்திருக்கேன் இன் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம். டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன எடுத்து ஃபஸ்ட்டு படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் புக்கை தான் எடுத்து படிப்பாங்க. அது பார்த்தோன்னா ஆர்கே பன்சால், ஆர்கே ஜெயின், ஆர்எஸ் குருமி இதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இதோட டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன் பின்னாடி. இந்த மூணு அப்ஜெக்டிவ் புக்ஸில் ஆர்கே பன்சால் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் குருமியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு எல்லா சாப்டரும் கவர் ஆகிருக்கும். டிஎன்பிசியில் வந்து இதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. எந்த டிஎன்பிசி கொஷின் எடுத்து பார்த்தாலும் அதோட பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக இந்த அப்ஜெக்டிவ் புக்ஸில் ஏதாவது ஒரு புக்கில் தான் இருக்கும். ஒன்று இல்லாட்டி ஒன்றில் இருக்கும். நீ பர்சனலாக கேட்டோம்னா நான் இந்த அப்ஜெக்டிவ் புக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த 3 புக்கில் எந்த புக்குமே நான் எந்த கொஷின் நான் சால்வ் பண்ணலை. நான் என்ன பண்ணேன்னு நான் சொல்கிறேன். இந்த புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலான்னு கேட்டோம்னா நான் அதுக்கு பதிலாக இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேடிசியில் போட்ட ஹேண்ட் புக்கு. எல்லா சாப்டரோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கான்செப்ட், ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே இதில் வந்திருக்கும். இது ஒரு புக்கு வாங்கினோம்னா எல்லா சாப்டரும் கவர் பண்ணிடலாம். இது என்னோட புக்கு, என்னோட பர்சனல் புக்கு. என்ன சொல்கிறேன்னா ஆர்கே ஜெயின் வந்து புதுசாக வாங்கினா எதுவும் கொஷின் தயாரித்து கொடுக்க போகிறதில்ல. ஆர்கே ஜெயின், ஆர்கே பன்சல்லாம் அதில் என்ன கொஷின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி ஜெயில் கேட்ட கொஷின், அப்புறம் ஐஇஎஸ்ல கேட்ட கொஷின், அப்புறம் கேட் கொஷின்லாம் இருக்காது அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு பிஎஸ்யூஸில் கேட்ட கொஷின் அதை தான் எடுத்து கலெக்ஷனாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஆர்கே பன்சால், ஆர்கே ஜெயின் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பேஸ்டாக சொல்லுவோம். ஆனால் இது எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், சிவில் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இதே ஹேண்ட் புக் பார்த்தீங்கன்னா மெடிசி ஹேண்ட் புக் வந்து சிவிலுக்கும் இருக்கும், எலக்ட்ரிக்கலுக்கும் இருக்கும், ப்ரொடக்ஷனுக்கும் இருக்கும், அண்ட் கெமிக்கலுக்கும் இருக்கும். ஒரு 2000 கொஷின்ஸ் தான் இருக்கும் ஒட்டுமொத்த இன்ஜினியரிங்லேயுமே சொல்ல போனால். அதுதான் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் மாற்றி ஆல்மோஸ்ட் ரிப்பீட் ஆகும். ஒரு 60 to 70% வந்து ஒரே கொஷின்ஸ் தான் திரும்பி எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். தேரி கொஷின்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அது ஆர்கே பன்சாலில் படித்தாலும் சரி, ஜெயினில் படித்தாலும் சரி, குருமி குப்தாவில் படித்தாலும் சரி, எதில் படித்தாலுமே கொஷின் கான்செப்ட் எல்லாம் ஒரே இதாக தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அது கான்செப்டாக படிச்சுட்டு போயிடலாங்கிறேன். புரியுதா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதில் ஒரு பேஜ் எடுத்துருக்கேன். இது வந்து ஃபியூயல் குவாலிட்டி எஸ்ஏ இன்ஜின்ஸில் ஒரு 4th சாப்டர் இது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஒரு பேஜை வச்சே, இந்த ஃபியூயல் குவாலிட்டியில் இந்த ஒரு பேஜை வச்சே ஒரு 25 கொஷின் எடுத்துட முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு பேஜை படிச்சிடலாங்கிறேன். எதுக்கு வந்து நீ ஒரு புக்கில் போய் தேடி 20 கொஷின்ஸை படித்து பார்த்து அது பண்ணுறதோட நம்ம வந்து இந்த ஒரு பேஜை படிச்சிட்டோம்னா அது டைம் சேவ் ஆகும்ல. சொல்கிற புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒரு 80% கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 புக்லேருந்து தான் வரும்னாலும் மீதி 20% வந்து இந்த இதை படித்தா தான் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி கான்செப்டா இல்லை எல்லாத்தையும் படித்தாதான், கான்செப்டுவலாக படித்தாலும் அண்டு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 100% டிஎன்பிசியில் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண முடியும். எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியாது. மேபி ஒரு 10% வந்து வெளிலேருந்து கேட்டாலும் சொல்கிறேன் ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ரிவிஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு ஃபுல்லாக படிக்கிறதுனாலே அந்த ஒரு சாப்டர்லேயும் 600-500 கொஷின்ஸ் இருக்கும் அப்ஜெக்டிவ் புக்ஸில். அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து அதை ரிவிஷன் பண்ணுறதுனாலே டைம் எடுக்கும். ஆனால் நான் எப்படி தான் படித்தேன், என் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நான் படித்தது பார்த்தீங்கன்னா பன்சால், ஆர்கே ஜெயின் வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணிக்கல. என்னத்தை கேட்க போகிறேன், ஆர்கே பன்சால் என்ன அவனா புதுசாக தான் கண்டுபிடிச்சிருக்கான். நான் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் அவன் கொஷினாக கொடுத்துருக்கான். நான் கொஷினாக படிக்காமல் இந்த மாதிரி நோட்ஸாக ஷார்ட் ஃபார்மாக இருக்கிறத பார்த்து படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுலேருந்து படித்தா இதுலேருந்து அவன் கொஷின் எடுக்கிறான். அது வந்து ஒரு பேஜில் 20 கொஷின் வருது. 20 கொஷின் பார்த்தீங்கன்னா 3-4 பேஜுக்கு அவன் எடுத்து வச்சிருப்பான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜில் படிச்சிட்டாலே ஃபுல்லாக கவர் ஆகிடுறப்ப இதை படித்து முடிச்சிடலான்னு சொல்ல வரேன். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோடைனமிக்ஸ்க்கு வந்து பிகே நாக் இருக்கு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஆர்கே பன்சால், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லாம் எடுத்து படிக்கணுமான்னு பார்த்தா அது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லாம் எடுத்து பார்த்தோம்னா போய்கிட்டே இருக்கும்ல. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்திருக்கோம், நம்ம பிஹெச்டி பண்ண வரல. பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எடுத்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கலாம். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுனால எவ்வளோ கம்மியான டைமில் நிறைய சாப்டருக்கு படிக்க முடியுமோ தான் பார்க்கணும். ஒரே சாப்டரில் நம்ம டெப்த்தாக போக தேவையில்ல, பிரெத்தாக படிக்கணும். புரியும் நினைக்கிறேன். டிஎன்பிசி வந்து ரொம்ப டீப்பாக கொஸ்டின் கேட்க போகிறல. ஆனால் டிஎன்பிசி சிலபஸ் அதிகம். டிஎன்பிசி சிலபஸ் ஐஏஎஸோட அதிகம். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில.
அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டையும் ரொம்ப டெப்த்தாக ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் படித்தோம்னா ரொம்ப டைம் தான் வேஸ்ட்டு, சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. கான்செப்ட் புரியாட்டி நான் என்கிட்ட ஏதாவது கேளுங்க, எந்த கான்செப்ட் புரியாட்டி கான்செப்ட் மட்டும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். என்ன சொல்ல வருது அந்த மீனிங் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் ஈஸி அசால்ட்டாக அடிச்சிடலாம். இந்த கான்செப்ட் புரியாட்டினால தான் ரொம்ப பிரச்சனை வருது. டக்குன்னு ஆனால் சொல்லிக் கொடுக்க கரெக்டான ஆள் இருந்தால் டக்குன்னு முடிச்சிடலாம். இன்னொன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது இது. நேரம் கான்செப்ட் புரியாட்டி மட்டும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் புரியலன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தோம்னா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அப்படியே ஒரே கொஸ்டின்லேயே உட்காந்து போகும். அப்புறம் பார்த்தா கான்ஃப்ளிக்டிங் ஆன்சர் வரும். அப்படி இருக்கப்ப அதுலேயே ஒரே கொஸ்டின்லேயே டைம் வேஸ்ட் ஆயிரும். அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. கான்செப்ட் புரியாட்டி மட்டும் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமாக நான் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு என்ன காரணம்னா லெஸ் தென் 1 இயர் 2018 பாஸ் அவுட்னு சொல்லியிருப்பேன்னா 2018 பாஸ் அவுட் ஆகி 2019 ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடந்துச்சு. ஜஸ்ட் 1 இயரில் நான் ஜிஎஸ்சியும் ஃபுல் மெக்கானிக்கல் சிலபஸையும் படித்ததுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் தான். அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுதான் ஷார்ட் நோட். இது என்னோட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட ஷார்ட் நோட்ஸ். பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லியன் கண்டிஷன்லேருந்து ஆரம்பித்து டென்சிட்டினா என்ன, அப்புறம் வந்து மேற்கூறிக்கு என்ன டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, கம்ப்ரெசபிலிட்டி, அதுக்கூட ஃபார்முலா. இப்போ கம்ப்ரெசபிலிட்டிக்கும் கேக்கும் இருக்க ரிலேஷன் என்ன, அப்புறம் ஜென்ரல் வேல்யூஸ். ஓகேவா. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்பப்போ ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஏர் இஸ் 2000 டைம்ஸ் மோர் கம்ப்ரெசபிள் தென் வாட்டர். இந்த வாட்டர் இது வந்து 2000ங்கிறது கொஷனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிசியில் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் எஸ்எஸ்சி ஜெயியில் கேட்டுறாங்க நினைக்கிறேன் 2000ங்கிற வேல்யூ. ஓகேவா, அது பார்த்துக்கணும். ஆர்கே பன்சாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேஜுக்கு இருக்கும் இந்த இது. அது வந்து ஒரே பேஜுக்கு நான் கம்ப்ரெஸ் பண்ணி எழுதியிருக்கேன். எக்ஸாம் படிக்கிறப்ப இப்போ ரிவிஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சின்னதாக அதில் ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைக்காலஜிக்கலாக பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒட்டுமொத்த இன்ஜினியரிங் சிலபஸையும் எக்ஸாமுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன்னு. அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கூடாது. ஏன்னா நீங்கள் 1 வீக்கு முன்னாடி நீங்கள் என்னத்தை படிச்சிருக்கீங்கன்னா அது மட்டும்தான் எக்ஸாம் உங்களுக்கு நாட்டில் வரும். அதனால் உங்களால் ஒன் ஃபுல் சிலபஸை ஒன் வீக்கில் ரிவைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் தான் முடியும். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி நான் வந்து ஒட்டுமொத்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸையும் ஒரு 12 and 13 பேஜஸ்க்குள்ளே முடிச்சிட்டேன். எல்லாரப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஒரு ½ டே ஒதுக்கியிருப்பேன். காலையில் உட்காந்தானா ஒரு 7 o'clock உட்காந்தானா போதும். நைட்டு மதியானம் சாப்பாடுக்குள்ளே ஒரு ஃபுல் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸையும் எல்லா ஃபார்முலா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னு பார்த்தா 13 பக்கத்தை கண்டிப்பாக என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் அசால்ட்டாக படிச்சு வச்சிட முடியும். அது ஒரு சைடு மட்டும் தான் இதை எழுதிருவேன். பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது அட்டன் பண்ணுறப்ப ஏதாவது மிஸ்டேக் விட்டோன்னா அதுக்கு வந்து இதே பேப்பருக்கு பின்னாடி எழுதிருப்பேன். பின்னாடி பிளாங்காக எப்பயும் ஒரு சைடு தான் எழுதுவேனா. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் அப்போ ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ வந்து ரிவிஷன் அப்போ பயந்துட மாட்டீங்க. புரிதல். ரிவிஷன் அப்போ ஆர்கே பன்சாலோ ஆர்கே ஜெயினோ எடுத்து உட்கார வச்சுட்டு எப்படி ரிவைஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. எவ்வளோ படிச்சிருக்கீங்களோட ரொம்ப ரொம்ப எக்ஸாமை கிளியர் பண்ணுறது முக்கியம். என்னன்னா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போகிறீங்கன்னு தான் முக்கியம். புரியும் நினைக்கிறேன். அப்போனா நீ ஒழுங்காக ரிவைஸ் பண்ணி சரி ஓகே எக்ஸாம் போகிற முன்னாடி 2 கான்செப்ட் டக்குன்னு மண்டிலேருந்து வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்பர் 1 மெயின் கான்ஃபிடன்ஸ் தான். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஷார்ட் நோட்ஸ் இருக்க பழகிக்கோங்க. ஷார்ட் நோட்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூஸ் இருக்கணும், ஃபார்முலா, மிஸ்டேக்ஸு, ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. 4வது ஸ்டேட்மெண்ட் கூட சேர்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டு, டெஸ்ட் சீரிஸில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு அந்த மாதிரி இந்த ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் சொல்ல வந்தது நினைக்கிறேன். அப்புறம் மேடிசி புக்கு கூட வாங்கிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஆர்கே ஜெயின் குருமியிலே நான் பாதி படிச்சுட்டேன் கேட்டு சொன்னீங்கனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுலேருந்து நோட்ஸை மட்டும் எடுங்க. எது திரும்பி படிங்க. படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எது மறந்து போன மாதிரி இருக்கோ அதெல்லாம் ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க. அதை ஷார்ட் நோட்ஸ் எழுதிட்டு அதை மட்டும் டெய்லி திரும்பி பாருங்கள். அப்படி பார்த்தாலே பாதி இது முடிஞ்சிடும். ஷார்ட் நோட்ஸ் சொல்லிட்டு புக்கே அப்படியே திரும்பி காப்பி பண்ணுறதுக்கு நம்ம இல்லை. எது மறக்குதோ அதை மட்டும் ஷார்ட் நோட்ஸை காப்பி பண்ணிட்டு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். இது மட்டும் தான் ஷார்ட்டஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான வழி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இது சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஷியல் மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த கார்னரில் இந்த வேல்யூ இருந்துச்சு, அந்த வேல்யூ நார்த்தில் வர மாட்டேங்குதுன்னு யோசிப்போம். அதனால ஒரே பேப்பரில் எழுதி வச்சதை திரும்பி படித்தாதான் மெமரியில் சீக்கிரம் உட்காரும். புரிதல். இதே நான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. விஸ்காசிட்டிக்கு ஃபார்முலா வந்து டக்குன்னு இந்த விஸ்காசிட்டி ஃபஸ்ட் பேப்பரில் அந்த காரணம் எழுதியிருந்தானான்னு சொல்லிட்டு அப்படி யோசிப்பேன். அதனால பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரே ஃபார்முலா வேறு புக்கில் படிச்சிங்கன்னா மண்டியில் ஏறாது. நிறைய பேர்னால இது புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி வச்சு ஒரே இடத்துல எழுதி வச்சு திரும்பி அதை பார்க்கணும். அட்லீஸ்ட் 5 times நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துருக்கணும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் அதே இடத்துல. அப்போனா தான் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும்.
நீ பார்க்க சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் ஒட்டுமொத்த இன்ஜினியரிங்கும் படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காரப்ப தான் இந்த சின்ன டிப்ஸோட வேல்யூவே உங்களுக்கு புரியும். ஏதாவது கான்செப்ட் புரியாட்டி கான்செப்ட் புரியாட்டி என்னை கேளுங்க பர்சனலாக, இந்த கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் கேளுங்க. அதான் நான் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏதாவது கிளாஸ் நடத்தி போட சொல்லி. என்ன பண்ணால் ப்ரீவியஸ் இயர் வந்து கொஷின் பேப்பர் 2017 நடந்த கொஷின், 2019 நடந்த கொஷின் பேப்பர் 400 கொஷினை வந்து அப்படியே அது ப்ளஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த கொஷினுக்கு அடுத்து என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ஒரு 15 to 20 minutes அந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம்னா அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் 10 கொஷின் போடலான்னு இருக்கேன். எத்தனை பேருக்கு தேவைன்னு சொல்லுங்க. நான் போனால் நான் ஒரு நாமினலாக சார்ஜ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி கூட நான் நடத்த ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் கூட அப்லோட் பண்ணலாம். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்க. நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா மேபி ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை பேர் இது கேட்குறாங்களோ அதை பொறுத்து நான் முடிவு பண்ணலான்னு இருக்கேன். பாருங்க, இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஸ்டாண்டர்ட் ஆர்த்தர் புக்கு ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. நாங்கள் மார்க்கு தான் பிரச்சனை, உங்கள் அறிவுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அதான் காம்படிட்டிவ் எக்ஸாமு. நம்ம அறிவு தான் மேட்ருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிசர்ச்சாக உள்ளே போயிட்டோம்னா ரொம்ப பெரிய இதாயிரும். அண்ட் தென் நான் அடுத்து ஜிஎஸ் போடலான்னு இருக்கேன். நான் ஜிஎஸ் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எதுவுமே தெரியாமல் ஒரு பிகினருக்கு ஜிஎஸ் எப்படி படிக்கிறது, எங்கெங்கே வீடியோவை பார்த்து படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரியஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. ஸோ மெக்கானிக்கல் ஏதாவது டவுட்டு நான் கேளுங்க. அப்புறம் ஏதாவது கிளாஸ் நடத்தி போடணும்னா ஏதாவது கான்செப்ட் மெக்கானிக்கலில் கான்செப்ட் புரியாட்டி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க, நான் இதில் பண்ண ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.